டிஸ்கஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வராங்க. அந்த அடிப்படையில் நம்மளோட டிஸ்கஷன்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பகுதி நம்ம அந்த 43 அப்படின்ற அந்த கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க. ஓகே, லெட் பி ஸ்டார்ட் வித் அவர் செஷன்ஸ். இப்போ இதுல பாருங்கப்பா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C is allowed. Deduction under section 80C is allowed to extend அப்படின்னு கேட்டிருக்காங்க. 80C வந்து ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அலௌடு பாத்தீங்க அப்படின்னா 1,50,000. இந்த ஆப்ஷன் வந்து தவறுங்க. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 1,50,000 அப்படின்றது இப்போ கரண்ட் இயருக்கு நீங்க எடுத்தீங்கன்னா கரண்ட் அதாவது கரண்ட் அசஸ்மெண்ட் இயருக்கு நமக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1,50,000. அப்போ இந்த ஆன்சர் வந்து நமக்கு இல்ல அப்படின்றதுனால இப்போ இன்கேஸ் இதே கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன சார் பண்றது? 2 lakh இருக்குமா, 1 lakh இருக்குமா, 4 lakh இருக்குமா? 1,50,000 தான் உங்களோட ஸ்டாட்டிக் ஆன்சரா இருந்தா நன் ஆஃப் தீஸ் கொடுங்க. புரியுதுங்களா? நன் ஆஃப் தீஸ் கொடுங்க. இது வந்து பழைய வெர்ஷனுங்க. அதனால அவங்க வந்து அப்போ வந்து 1 lakh இருந்துச்சு. அந்த அடிப்படையில கொஸ்டின்ஸ் செட் பண்ணிருக்காங்க. இதே கொஸ்டின் இப்போ நமக்கு வருது அப்படின்னா அதுல நம்ம எப்படி போட்டிருப்பாங்க? 1,50,000 தான் இதனோட ஆன்சர். நமக்கு இல்லாத பட்சத்துல நம்ம எதை தேர்ந்தெடுக்கணுங்க? நன் ஆஃப் தீஸ் தான் தேர்ந்தெடுக்கணும். புரியுதுங்களா? அவங்க கேட்க கூடாது, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுங்க. கேட்டிருந்தா நீங்க அதுக்கு சரியான பதில் அளிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அப்ப இதுல வந்து இல்ல. அப்ப இன்கேஸ் இதனோட ஆன்சர் வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா 1 lakh இருந்திருக்கணும். கரெக்ட் ஆர் நாட்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நமக்கு வரும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல தான் படிக்கணும். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நமக்கு வரும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுல கிளாரிட்டி ஆக முடியும். ஓகே, அடுத்தது டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80D. இது வந்து 80D பத்தி சொல்லியிருக்கோம். வாட் யூ மீன் பை 80D? இந்த C அப்படின்றதுக்கு அப்புறம் D வரும். இந்த D வந்தாவே நமக்கு என்ன வரும் அப்படின்னா டிபெண்டன்ட் அப்படின்றது வருங்களா? D வந்தாவே நமக்கு என்ன வருங்க? டிபெண்டன்ட். நாமத்துல வருதுங்களா? 80D அப்படின்றது எல்லாமே இந்த 80C இருந்து எல்லாமே பிரிச்சு நம்ம கொடுத்துருப்போம். உங்களுக்கு அப்படியே படிச்சிருந்தீங்கன்னா இது புரியாது. நம்மளோட மெட்டீரியல்ல உங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுத்துருப்போம். அதனுடைய நம்பர்ஸ்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா அழகா இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இது இந்த யூனிட்ல இருக்குங்களா, அடுத்த யூனிட்ல இருக்குங்களா? இந்த யூனிட்ல தான் சார். 80C வந்து இதுல தான் இருக்கு. 19 தான் இருக்கு. ஓகே. இதெல்லாம் பின்னாடி போக ஆஃப்டர் சேலரி போக நமக்கு வந்து சிரமமே இல்லாத இருக்கும். அழகா நம்ம கொடுத்துருப்போம். செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் லாசஸ்க்கு அப்புறம் கொடுத்துருப்போம். இது வந்து ஒரு கிளாஸிஃபை பண்றது அப்படியே ஒரு சின்ன ஒரு அவுட்லுக் உங்களுக்கு கொண்டு வர பாருங்க. 80C அப்படின்னு சொல்ல போறது ஓவரால் சேவிங்ஸ், இதை பத்தி எல்லாமே நம்ம சொல்றோம். LICல போடுறது, கான்ட்ரிபியூஷன் டு RPF, இது எல்லாமே இதுல வரும். LICங்க, கான்ட்ரிபியூஷன் டு RPF, இது எல்லாமே 80Cங்கிறதுல நமக்கு வருங்க. கான்ட்ரிபியூஷன் டு RPF, ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட், RPF அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது ஏதாவது டியூஷன் ஃபீ, ஏதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட சில்ட்ரனுக்கு டியூஷன் ஃபீஸை நம்ம வந்து லெஸ் பண்றோம் அப்படின்னா அதனோட விவரங்கள் இங்க கொடுக்கணுங்க. அதே மாதிரி டேர்ம் டெபாசிட் ஏதாவது போட்டிருந்தோம் அப்படின்னா, டேர்ம் டெபாசிட் பாத்தீங்க அப்படின்னா கால வைப்பு அப்படின்னு நம்ம சொல்லப்படுறது 5 வருடங்களுக்கு குறைவாக இருக்கணும். நாட் லெஸ் தேன் 5 years அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாமத்துல வருதுங்களா? 5 வருடத்துக்கு குறைவா இருக்கிறத வந்து இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. எடுத்துக்க மாட்டாங்க. அதனால அதையும் நீங்க பாத்துக்கணும். எதெல்லாம் 80Cல இருக்கு அப்படின்றத ஒரு அவுட்லுக்க நம்ம எப்பயுமே ஞாபகத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அடிப்படையில 80C அப்படின்னு சொல்லப்படுறதுல இத்தனை விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு அப்படின்றத பாருங்க. அடுத்த பாத்தீங்க அப்படின்ட்டா சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது நபார்டு சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் அக்கௌண்ட்ல ஏதாவது போட்டிருக்கீங்க, இதெல்லாமே இதுக்குள்ளதான் நமக்கு வரும். அடுத்த பாத்தீங்க அப்படின்னா 80D அப்படின்னு சொல்லப்படுறது பாத்தீங்க அப்படின்னா இது என்னன்னு சொல்ல மெடிக்கல். சாரி, ஃபர்ஸ்ட் வந்து டிபெண்டன்ட் டின்னு போனா தான் டிபெண்டன்ட் போகும். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து D அப்படின்றது மெடிக்கல் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல மெடிக்கல் 80D என்னமா நான் வந்து என்னன்னு சொல்லியிருப்பேன், D ஃபார் டாக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். D ஃபார் ஃபர்ஸ்ட் D வந்து டாக்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் D வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் தான் வருங்க.
அது யார் யாருக்கு வரும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இண்டிவிஜுவலுக்கு வரும். இண்டிவிஜுவல் அப்படின்னா அவங்க கூட கவரேஜ்ல யார் யாரெல்லாம் வந்துருவாங்க, செல்ஃப் அவரோடது, அவரோட ஸ்பௌஸ், டிபெண்டன்ட் சில்ட்ரன், அவங்க குடும்பத்துக்கே எடுத்துக்கலாம். அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து அவங்க குடும்பத்துக்கே எடுத்துக்கலாம் அப்படின்றத அதனுடைய பொருள். பிரீமியம் பெய்ட் அண்ட் கான்ட்ரிபியூட்டட் சப்ஜெக்ட் டு கேப் ஆஃப் 25,000. அதுல வந்து சீனியர் சிட்டிசன் ஆக இருந்தா 50,000 அப்படின்ற அளவுக்கு இது வந்து நமக்கு பொருந்தும். அதாவது இண்டிவிஜுவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 அளவுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸை நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். சரி, ஏதாவது இன்சூரன்ஸ் பிரீமியம் இல்லைங்களா, மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம் 25,000 ரூபாய் வரைக்கும் உங்களோட வேல்யூவை எடுத்துக்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தா 50,000 ரூபாய் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது 80 டிடி அப்படின்னு வந்தா ஃபர்ஸ்ட் டி மெடிக்கல் இல்லைங்களா. 80 டிடி அப்படின்னு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டி மெடிக்கல். அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 80 டிடி அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து பிளாட் டிடக்ஷன் வந்து 75,000 ரூபாய் கொடுப்பாங்க. பிளாட் டிடக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 75,000 ரூபாய் பிளாட் டிடக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தா பாத்தீங்கன்னா 80 டிடிபி அப்படின்ட்டு வரப்போ ஸ்பெஷல் டிசீசஸ் வந்துடும். 80 டிடிபி அப்படின்னு வரப்போ ஸ்பெஷல் டிசீசஸ் வந்துடும். ஏதாவது குறிப்பிடத்தகும்படியான ஏதாவது ஒரு நோய்கள் அப்படின்னு அர்த்தம். நோய்கள் அப்படின்னு அர்த்தம், குறிப்பிடத்தகும்படியான நோய்கள். இந்த வீடியோவெல்லாம் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கேட்டு அப்படியே நினைவுல வச்சுக்கணும். எல்லாமே ரொம்ப ஷார்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோங்க, அதை நல்லா பார்த்துக்கணும். இந்த 80cc 80dd 80db அப்படின்றதுல இந்த டீல் இருந்து ஒன்று பிடிச்சிருவாங்க. இந்த 80c படிக்கிறீங்கன்னா அதுலயே நீங்க என்ன பண்ணணும், சிசி எல்லாம் போகணும். 80c படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், 80cc அப்படின்றதெல்லாம் போகணும். 80CCC அப்படின்னு வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணலாம், பென்ஷன். இதுக்கு வந்து பென்ஷன் ஃபண்ட் அப்படின்னு அவத்துல வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பென்ஷன் அப்படின்னு அர்த்தம். பென்ஷன் அப்படின்னு அவத்துல வச்சுக்கலாம். அடுத்தது 80CCD அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். 80CCD அப்படின்றதுனா இதே பென்ஷன் தான், அது வந்து கான்ட்ரிபியூட்டட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்படி பண்ணிட்டு பேர் வச்சுக்கோங்க. போதும், அழகா கண்டுபிடிச்சோம்னாவே போதுங்க. அதெல்லாம் பெருசா நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்கீம் என்ன வரும், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். அடுத்தா பாத்தீங்கன்னா அடல்ட் பென்ஷன் யோஜனா அப்படின்றது இருக்கும். அடல்ட் பென்ஷன் யோஜனா அப்படின்னு இருக்கும். இந்த 3 அதனோட கேட்டகரி. 80cல பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் இல்லைங்களா, நம்மளோட சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 80cc பென்ஷன், 80cc கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷனுங்க. 80CCDனா சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன். அவ்வளவுதான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அவங்களோட ஸ்கீம். இந்த 3ஐயும் ஒன்று சேர்த்துக்கிறதுங்க. இந்த 3ஐயும் நம்ம ஒன்று சேர்த்துக்கிறது. அடுத்தது டிடியில் ஒன்று சேர்த்திடுவோம். அடுத்தது இ அப்படின்னு போட்டிங்கன்னா எஜுகேஷன். இ ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எஜுகேஷன் அப்படின்றதுக்கு லோன் எடுத்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல நம்ம கழிச்சுக்கலாம். 80EE அப்படின்னு நம்ம பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா 2 E வந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பாரோடு ஃப்ரம் பினான்சியல் பேங்க். ஏதாவது பேங்க்ல இருந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது காட்டியிருக்கோமா அப்படின்றத பார்க்கணும். ஹவுசிங் லோனு, இந்த லோன் வந்து ஹவுசிங் லோன் 80EE அப்படின்னு வந்துட்டாவே இது ஈங்கிறத வந்து நீங்க என்ன எடுத்துக்கோங்க, லோன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது வந்து ஹவுசிங் லோன், இது வந்து ஹவுசிங் லோன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும் இந்த இடங்கள்ல இருக்கக்கூடியது. அடுத்தது 80Gங்கிறத உங்களுக்கு மறக்கவே மறக்கக்கூடாது, டொனேஷன். டொனேஷன் டு சாரிட்டபிள் ஃபண்டுங்க. எல்லா, அதாவது யாருக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு, கடவுளுக்கு கொடுக்கறது டொனேஷன். நீங்க எனக்கு கொடுக்குற 7,000 ரூபாய் டொனேஷன் தான், அது மாதிரி நினைச்சுக்கோங்க இல்லையா. அதனால உங்களுக்கு கடவுள், குருவுக்கும் கடவுளுக்கும் கொடுக்கறதெல்லாம் டொனேஷன் தான் போடணும். 80Gல நீங்களே எக்ஸம்டட் பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா. ஃபர்ஸ்ட் சேலரியில எக்ஸம்டட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் சேலரி கையெழுத்து போடுவீங்க இல்லையா, அப்போ 80Gல நாங்களே உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஓகே, இந்த டொனேஷன் அப்படின்றதுல வந்து 100% டிடக்ஷன் அது மட்டும் தனியா கொடுத்துருப்போங்க. அதுல பாத்தீங்க அப்படின்ட்டா ரிவைஸ்டு கொடுத்துருப்போம். நல்லா புரியுதான்னு பாருங்க. 100 ரிவைஸ்டு அப்படின்றத ஒண்ணு கொடுத்துருப்போம், யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி. 100% முழுசா டொனேஷன் வந்து வெய் பண்ணிக்கலாங்கிறது யாருக்கு வருங்க, பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு, நேஷனல் சில்ட்ரன் ஃபண்டு, ஸ்வச் பாரத் கோஷ், டிஃபென்ஸ் ஃபண்டு, இதெல்லாம் அப்படியே கேட்பானுங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கணும். தேசிய அளவிலான ஃபண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 100%ங்க. தேசிய அளவிலான ஃபண்ட் இருந்தா அதுக்கு 100%. 50% வரக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் டிராப்ட். அதுல இருந்து, அதாவது தேசியங்கிறது வந்து காமன், யாருடைய பேர்லயும் இருக்காது. யாராவது ஒருத்தரோட பேர்ல இருந்துச்சு அப்படின்னா
அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 50%க்கு நம்ம எடுக்கணும். 50 அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ உங்களுக்கு வந்து நான் இதை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்றேன்னு பாருங்க. அதாவது 80, அதாவது டொனேஷன் 100% டொனேஷன் எடுத்துக்கிறது, 100% டொனேஷன் நீங்க எடுத்துக்கிறது எல்லாமே நேஷனலாக இருக்கணும். நேஷனல், இது யாருடைய பேர்லயும் இருக்காதுங்க. நேஷனல், தேசியம் அப்படின்னா பிரதமரோட பேரோ வேற யாரோட பேரு இருக்காது. தேசியம் அப்படின்றதா இருக்கும். நேஷனல் அப்படின்ற வேர்டை நீங்க கொண்டு வரலாம். அதுல ஒன்னே ஒன்னு எக்ஸப்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டரோட ரிலீஃப் ஃபண்ட், நேஷனல் அப்படின்ற வார்த்தை அதுல வந்துடும். பிஎம்ல நேஷனல் அப்படின்ற வார்த்தை அதுலயும் வந்துடும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் சில்ட்ரன் ஃபண்ட், நேஷனல் அப்படின்ற வார்த்தை வந்துடும். ஸ்வச் பாரத், பாரத் அப்படின்னு வந்தாலும் நம்ம என்ன எடுத்துக்கலாங்க, பாரத் அப்படின்னு வந்தாலும் நம்ம என்ன எடுத்துக்கலாம், நேஷனல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் நேஷனல் அப்படின்ற வேர்டுல கொண்டு வந்துடலாம். நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்டு வந்துருச்சுங்களா, எல்லாமே ஒரே கேட்டகரியில. டிஃபென்ஸ் 100% எடுத்துக்கலாம். அதுல 50% எடுத்துக்கக்கூடிய ஃபண்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிடக்ஷனா 50% தான் குவாலிஃபையிங் அமௌண்ட். நீங்க எவ்வளவு டொனேஷன் காட்டுறீங்களோ அதுல 50% தான் எடுத்துக்குவாங்க. அது மாதிரியாக இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா பிஎம்மோட டிராஃப்ட் ரிலீஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். டிராஃப்ட் ரிலீஃப்ட் அப்படின்னா வறட்சிக்கு கொடுக்கறது. வறட்சியே பிள்ளைங்க எல்லாமே நல்லா தான் இருக்காங்க அப்படின்றாங்க, வறட்சிக்கு கொடுக்கறது. அடுத்தது பிஎம் தாண்டி இதை தாண்டி வரக்கூடியது ஜேஎன், ஜவஹர்லால் நேரு இந்த பேர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ராஜீவ் காந்தி அப்படின்றது இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்திரா காந்தி அப்படின்றது இருந்தாலும் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இந்திரா காந்தி இவங்க பேரெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் அழகா உங்களுக்கு 50% தான் குவாலிஃபைடு. தேசியம் அப்படின்னா 100%. நினைவுல வச்சுக்கிறது தாங்க, ஒண்ணுமே கிடையாதுங்க. அதுல வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. நேஷனல் பாரத் வந்துச்சுன்னா போட்டுருங்க, அவ்வளவுதாங்க. அது 100%. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 50%. இந்த ரெண்டும் ஒரு கேட்டகரி. அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு டொனேஷன் இருக்கு, லோக்கல் அத்தாரிட்டி. அடுத்தா பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங். இந்த ரெண்டுக்கும் 100% தான் வரும். இது ஒரு தனி இது. லோக்கல் அத்தாரிட்டி, நம்ம ஏதாவது லோக்கல் அத்தாரிட்டிக்கு ஏதாவது டொனேஷன் கொடுத்தோம் அப்படின்னா 100% எடுத்துக்கலாம். நம்ம ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நகராட்சி, இதுக்கு ஏதாவது ரிலீஃப் ஃபண்ட் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா எடுத்துக்கலாம். அது கூட பாத்தீங்க அப்படின்னா நீங்க கூடவே சேர்ந்து பாக்குறது பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற நிகழ்வுக்கு ஏதாவது டொனேஷன் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாமே வரும். இதெல்லாம் 100% குவாலிஃபைங். 50% அமௌண்ட் அகைன் குவாலிஃபைங் லிமிட்ல பாத்தீங்கன்னா லோக்கல் அத்தாரிட்டி. இந்த கேட்டகரி தனியா வச்சுக்கோங்க, அந்த கேட்டகரி தனியா வச்சுக்கோங்க. அது நேஷனல், இது வந்து லோக்கல் அத்தாரிட்டி. அது வந்து லோக்கல் அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல 50% இருக்கு. ஜஸ்ட் a minute. 50% குவாலிஃபைங், நேஷனல் லெவல், லோக்கல் அத்தாரிட்டி லெவல் அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம். இந்த லோக்கல் அத்தாரிட்டி லெவலாக இருந்தா இப்படி எடுத்துக்கோங்க. ஃபேமிலி பிளானிங் இது மட்டும் 100% வரும். அடுத்த பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா யூஸ்டு ஃபார் சாரிட்டபிள் பர்பஸ். சாரிட்டபிள் பர்பஸ்க்காக இருந்தா மட்டும்தான் லோக்கல் அத்தாரிட்டி. சாரிட்டபிள் பர்பஸாக இருந்தா மட்டும்தான் 50%. நாம ஏதாவது ட்ரஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குறோம்னு பாருங்க, நம்ம வந்து ஏதாவது ட்ரஸ்ட்டுக்கு வந்து டொனேஷன் எழுதுறோம் அப்படின்னா, ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதுல 50% தான் எடுத்துக்குவாங்க. நீங்க 50,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இதுல 25,000 ரூபாய் தான் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதர் தேன் ஃபேமிலி பிளானிங் அப்படிதான் நீங்க பார்க்கணும். டெம்பிளுக்கு, சர்ச்சுக்கு, மாஸ்கியோ இது மாதிரி எல்லாம் கொடுக்கறதுங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 50% தான் வரும். கோயிலுக்கு கொடுக்குற நன்கொடை அப்படின்றதெல்லாம் நம்ம போடுறோம் இல்லைங்களா. ஒரு சில இப்போ மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கெல்லாம் நீங்க டொனேஷன் கொடுத்தீங்கன்னா ATGல கிளைம் பண்ணலாங்க. இந்த மாதிரி முக்கிய கோயில்களுடைய நிகழ்வுகளுக்கு வந்து நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு 50% கொடுப்பாங்க. அதெல்லாமே இதுல கொண்டு வந்துருங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த லோக்கல் அத்தாரிட்டி அதுக்கான பெர்மிஷன்ஸை வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த 80U அப்படின்ற கேட்டகரி தனியா பார்த்து வச்சுக்கணும். 80U ஃபார் வாட்டுங்க. 80U அப்படின்றது என்னங்க? 80Cல இருந்து 80U வரைக்கும் இருக்கும். 80U அப்படின்றது என்ன? செல்ஃப், அதாவது அசஸிக்கு டிடக்ஷன் சார். அசஸிக்கு என்ன மாதிரியான டிடக்ஷன்ஸ்ங்க? ஹேண்டிகேப்ட் அசஸிங் சார். ஹேண்டிகேப்ட் அசஸிங். ஹேண்டிகேப்ட் அசஸிங். ஹேண்டிகேப்ட் அசஸிங். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அதாவது ஒண்ணு தொடங்கணும் அப்படின்னா அதனுடைய எண்டு. ஒரு சிலதெல்லாம் அப்படியே கோர்வையா பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காதுங்க. இப்ப 80C பாக்குறேன், 80CCன்னு ஞாபகத்துல வரேன்னா 80CCD ஞாபகத்துல வரும். இதெல்லாம் எப்படி நினைவுல கொண்டு வர்றது? இவ்வளவு இருக்கா சார்,
இப்படி தொடர்ந்து இப்படி கிளாஸ் வந்தாதான் எங்களுக்கு ஞாபகத்துல வருது, மற்ற டயத்துல ஞாபகமே வரமாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு தான் வந்து இப்போ நீங்க மெட்டீரியல்லாம் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவும். இனிமேல் அடுத்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணணும் அப்படின்ட்டா, உங்க மெட்டீரியல் இருக்கிறத பேப்பர்ல எழுதணும். பேப்பர்ல எழுதுறப்ப என்ன மட்டும் தான் எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80C 80CCD 80CCD அப்படின்ற வேர்டு மட்டும் தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. 80C எல்லாம் ஒட்டுமொத்தமா படிக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன ஹிண்ட். அது பாத்தீங்கன்னா ஒரே பக்கத்துல ஒரு யூனிட் அடங்கணும். அந்த மாதிரி ஒரு ஹிண்ட் எடுக்கணும். நத்திங் பட் சொல்லணும் அப்படின்னா, நம்ம பசங்க நாமெல்லாம் படிக்கிறப்ப பிட் எழுதிட்டு போவோம் இல்லைங்களா, அதே தாங்க. அந்த பிட் எழுதிட்டு போற மெத்தட்ல ஒரு யூனிட்ல என்னென்ன இம்பார்ட்டன்ஸா எல்லாம் வருதோ அது ஒரு பேப்பர்ல எழுதிடுறது. அப்ப 20 பேப்பர்ல 20 யூனிட் முடிஞ்சு போச்சுங்க. அப்ப இதுதான் வந்து கிளப்டு. அதை வந்து என்ன பண்ணணும்னா, பஸ்ல போறப்பயோ நாம தனிமையா எப்பெல்லாம் இருக்கிறோமோ அப்பெல்லாம் நினைவு கூர்ந்து பாக்குறதுங்க. நினைவு ரீகால் அதிகமா ஆக ஆகத்தான் உங்களுக்கு என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா, அதுல இருந்து அப்படியே நல்ல விஷயங்கள் அப்படியே பொங்கி மேல இருக்கும். அப்படியே நீங்க ஒவ்வொன்னா அப்படியே ரிலீஃப் பண்ணிட்டே இருக்கலாம். இதெல்லாமே ஒண்ணுல இருந்து ஒண்ணுன்னா சொல்லிட்டே போறதுங்க. இப்போ நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன்ல இருந்தே தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இந்த கோர்வையெல்லாம் கொண்டு வரேங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ஓபன் ஃபார் எனி மெட்டீரியல் எதுவும் ஓபன் பண்ணி பார்க்கலைங்க. இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க எல்லாம் எடுத்துக்கிற விஷயத்துல இருந்து இப்படி எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற விஷயங்கள் வந்து நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதாவது நத்திங் டு இன் அவர் ஹேண்டுங்க. நல்லா புரியுதான்னு பாருங்க. எல்லாமே நம்ம மைண்ட்ல தான் இருக்கு. மைண்டுக்கு எப்படி வந்து நீங்க செக்ரிகேட் கொடுக்குறீங்க, ஷார்ப் பண்றீங்க, உங்களோட நாலேஜ் ரிட்ரைவ் பண்றதுக்கு அப்படின்றத எக்ஸாமினுடைய சக்சஸ்ங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க எல்லாமே படிச்சு வச்சிருக்கீங்க, அது அங்கங்க இருக்கு. டீஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்ற கம்ப்யூட்டர்ல ஒரு விஷயம் இருக்கும். அது என்ன ஆகும், அங்கங்க கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அப்படியே ஒண்ணு திரட்டி ஒரு இடத்துக்கு கொண்டு வரும். அதுதான் டீஃப்ராக்மெண்டேஷன். இல்ல நம்ம வந்து ஸ்கேன் டிஸ்க் தான் பண்றோம் அப்படின்னா அது தொடச்சு தான் வைக்கும், அவ்வளவுதான். அது ஒண்ணும் கிடையாது. டீஃப்ராக்மெண்டேஷன் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒருக்கா பண்ணணும்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர்ல. அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், நீங்க டீஃப்ராக்மெண்டேஷன் பண்ணி வைக்கணும். அப்ப சின்ன விஷயங்கள் அப்படியே கோர்வையா கொண்டு வாங்க. எல்லாமே பிராக்டிஸ் தாமா. பிராக்டிஸ் இஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் மேன், அவ்வளவுதாங்க. நம்ம பிராக்டிஸ் தான் நம்மள பர்ஃபெக்ட் மேனா மாத்திடுங்க, அவ்வளவுதான். அதை தான் நம்ம சொல்லிட்டே இருப்போம். சின்ன விஷயங்கள் நம்ம சார் நம்ம இந்த பர்பஸ்க்காக படிக்கிறோம், பட் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க தொடர்ந்து நீங்க மேல படிக்கிறதுக்கும் இந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், அவ்வளவுதாங்க. அப்படி பார்க்கணும். ஓகே, நான் அப்படியே கொண்டு வந்துடலாங்க. உங்களை அப்படியே மோல்டு பண்ணி அழகா உங்களை சேவ் பண்ணிடலாம். அப்படியே இப்போதான் வந்து அப்படியே ஒரு கூர் முனையில வந்திருக்கீங்க. அப்போ இனிமேல் அதை வந்து ஷார்ப் பண்றது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி வகுப்புகள் போட்டாவே போதுங்க, ஷார்ப் ஆயிடும். டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80D டி ஃபார் டாக்டர் அப்படின்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. டி ஃபார் டாக்டர்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம் அலௌடு டு எனி அசசி அண்ட் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப். இந்த மாதிரி தான் கேள்வியே வருதுங்க. இப்போ பாக்குறப்போ இந்த மாதிரி தான் கேள்வியே வருது. யாராருக்கு இது பொருந்தும் அப்படின்றதான். இந்த இது வந்து 80D அப்படின்ற கேட்டகரி யாராருக்கு பொருந்தும் அதை தான் நம்ம பார்த்துக்கணும். அதை ஒரு கட்டத்துல போட்டு நம்ம கொடுத்துருப்போம். இண்டிவிஜுவலாக இருந்தா எல்லாருக்குமே செல்ஃப், அவங்களோட அசசி, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பொருந்தும். இன்கேஸ் ஆஃப் ஹெச்யூஎஃப் அப்படின்னா எனி மெம்பர் ஆஃப் ஹெச்யூஎஃப், 2 பேருக்கு தான் குடும்பம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும். டாக்டர் யாருக்கு மட்டும்தான் வைத்தியம் பார்ப்பாருங்க, குடும்பத்துக்கு மட்டும்தான் வைத்தியம் பார்ப்பாரு அப்படின்னு அவதரிச்சுக்கோங்க. அப்ப குடும்பம்னா 2, இண்டிவிஜுவலுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, ஹெச்யூஎஃப்க்கு ஒரு குடும்பம் இருக்கு. கர்த்தா அவருடைய மெம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அவருக்கும் பொருந்தும். அது 80Dல நமக்கு வரும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்போ எனி அசசி அப்படின்றது தவறு. எல்லா அசசிங்கிறதுல யாரெல்லாம் வராங்க, ஃபேர்ம், ஏஓஐ, பிஓஐ, கம்பெனி எல்லாருமே இருப்பாங்க. இந்த ஆன்சர் தவறு. கரெக்டு தானுங்க? இந்த ஆன்சர் வந்து நமக்கு தவறு. அண்ட் இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்யூஎஃப், இண்டிவிஜுவலோ அல்லது ஹெச்யூஎஃப்ஓ, இது கரெக்ட். அடுத்தது இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்யூஎஃப் ஹூ ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த 2 ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு கொஸ்டின். இதுதான் வந்து தரமான கொஸ்டினுக்கான எடுத்துக்காட்டுங்க. இதுதான் தரமான கொஸ்டினுக்கு எடுத்துக்காட்டு. அப்போ ஹெச்யூஎஃப்ஓட நிறுத்திக்கிறது ஆன்சரு. அதை தாண்டி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஹூ இஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படின்றான். ரெசிடென்ட் இந்தியாவுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கிறோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஒன்லி, இது வந்து தவறுதான். ஹெச்யூஎஃப்க்கு இருக்கு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து ஹெச்யூஎஃப்க்கு இருக்கு. இப்போ இதுதான் நம்மளுடைய பின் பாயிண்ட் 44. நம்மள வந்து குழப்பறது வந்து இங்கதான் நமக்கு குழப்பம். ஏ ஆன்சரா பி ஆன்சரா? இப்போ உங்களோட மெட்டீரியல் வந்து ரெசிடென்ட் இந்தியா அப்படின்றத பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இந்தியாவுல இருக்கிறவங்களுக்கு தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஏதாவது? எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. இன் கேஸ் ஆஃப் அசசியா நீங்க வந்துட்டீங்க அப்படின்னாவே அது வெதர் இட் இஸ் ஃபாரின், அதாவது
நீங்க ஃபாரின்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க அப்படின்ற கேட்டகரியா இருந்தாலும் சரி, நீங்க இங்க இருந்து அங்க போயிருக்கீங்க அப்படின்ற கேட்டகரியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பொருந்தும். அப்ப இது வந்து இந்த அடிஷன் வந்து இந்த இடத்துல நம்மள குழப்பறதுக்காக கொடுத்த விஷயம் அப்படின்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. குழப்பறதுக்காக கொடுத்த விஷயம். அப்போ இது வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நமக்கு என்ன இருக்கோ அதுல வந்து அப்படியே நம்ம பார்க்கணும். ஆப்ஷன் பிங்கிறது அழகான கொஸ்டின். இது எல்லாமே பாருங்க, நான் எந்த உங்களுக்கு நான் டெஸ்ட் எது போட்டேன் அப்படின்னாலுமே பாத்தீங்க அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரிப்பேர்டு ஃபார் எனி கொஸ்டின்ஸுங்க. நான் எந்த ஒரு கொஸ்டினுமே ப்ரிப்பேர் பண்றது கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரெஃபரன்ஸ்ல சம் ஆர் மெட்டீரியல் இஸ் தேர். ரெஃபரன்ஸ்ல நான் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நமக்கான கொஸ்டின் எங்கேயோ இருக்கு, அதுல இருந்து தான் எடுத்து போட்டிருக்காங்க. அவ்வளவுதாங்க. நீங்க தேடுனீங்கன்னா அது கிடைக்கும். அந்த மாதிரி தான் இது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கு. இங்க இங்க இருக்கிறதுல வந்திருக்கலாம். பெங்களூர்ல ஒரு டிஆர்பி நடந்திருக்கு, கர்நாடகா டிஆர்பில இருந்து வந்திருக்கலாம். போன வாட்டி பாத்தீங்கன்னா 3-4 கொஸ்டின்ஸ் இது குஜராத்தில் நடந்த டிஆர்பியினுடைய இது வந்துருந்துச்சுங்க. ஏன் டிஎஸ்எஸ்பி அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்குங்க, டெல்லியினுடைய சபார்டினேட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஎஸ்எஸ்பி. அதுல வந்து பிஜிடி எக்ஸாம் அப்படின்னு கண்டக்ட் பண்றான். அதுல இருந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எக்ஸாம்ல 2019 கேட்டிருந்தாங்க. அது டிஸ்இக்லிபிரியம் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருந்தா கேட்டிருக்காங்க. அது வரைக்கும் டிஸ்இக்லிபிரியத்தை பத்தி கேட்கவே மாட்டாங்க. பிஓபி டிஸ்இக்லிபிரியம் கேட்க மாட்டாங்க, அதுல இருந்து போட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பேஸ்டான இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம படிக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன்ஸே பாத்தீங்க அப்படின்னா நாங்க கொடுக்கறதே பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் ஆல்ரெடி அவைல்டு கொஸ்டின்ஸ் தான். அதுல இருந்து நம்ம எப்படி மேல வரோம் அப்படின்றத மட்டும் பார்த்தப்போ. அப்ப இதுக்கு ரைட் ஆன்சர் நம்ம என்ன சொல்லாங்க? ஆன்சர் வந்து பி தான். அதனால நீங்க திரும்ப திரும்ப இந்த ஸ்டேஜ்ல எல்லாமே மெட்டீரியல் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இனிமேல் கொஸ்டின்ஸை மட்டும் பாருங்க. நாம கொடுக்குற கொஸ்டினா இருக்கட்டும் அல்லது மெட்டீரியலுக்கு பின்னாடி நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் நீங்க தரவா ரீட் பண்ணணும். அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தாங்க. அது எல்லாமே வருங்க. அந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க ரீட் பண்ணிட்டே இருங்க. யூனிட் டெஸ்டினுடைய கொஸ்டின்ஸ், இனி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாங்க. ஓகே, உங்களுக்கு இனிமேல் வந்து எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா இனிமேல் கொஸ்டின்ஸுக்கு போயிடுங்க. கொஸ்டின்ஸ்ல இருந்து புதுசா நாலேஜை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருங்க. எல்லாத்துக்கும் சின்ன சின்ன ஹிண்ட் எழுதுங்க. நல்ல பழக்கம் அது. டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80D இஸ் அலௌட் இஃப் த பிரீமியம் இஸ் பெய்டு டு. எப்படி பிரீமியம் பெய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி ஃபார் டாக்டர், டாக்டர் இப்படி எழுதணும். இது என்ன பிரீமியம் அப்படின்னா ஹெல்த் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம், ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்சூரன்ஸ் பிரீமியம், இது ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், எனி அதர் இன்சூரன்ஸ் இன்சூரர் அப்ரூவ்டு பை IRDA, லைஃப் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், நன் ஆஃப் திஸ். இதை வந்து 2 விதமா பிரிக்கணும். லைஃப் இன்சூரன்ஸ், அடுத்த பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்சூரன்ஸ். இந்த கேட்டகரியா 2 எடுத்துக்கலாமா? அப்ப பாருங்க, அதாவது இன்சூரன்ஸ் அப்படின்ற காப்பீடு அப்படின்றத 2 விதமா எடுத்துக்கலாங்க. காப்பீடு வந்து 2 விதமா எடுத்துக்கலாம். ஒன்னு லைஃப் அஷ்யூரன்ஸ் அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க. லைஃப் அஷ்யூரன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ் அதுக்கு சொல்ல மாட்டாங்க. அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா 2வது கேட்டகரி நமக்கு என்ன இருக்குங்க? ஜெனரல் இன்சூரன்ஸ். கரெக்டுங்களா? ஜெனரல் இன்சூரன்ஸ், வாகனம், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதுலதான் வரும் இல்லைங்க. மோட்டாரு, வாகனம், இதெல்லாமே இதுலதான் வரும். ஆல் அதர், இப்போ தீ காப்பீடு, ஃபயர் இன்சூரன்ஸ், மெரைன் இன்சூரன்ஸ், ஆமாங்க, மோட்டார் கார், இதெல்லாமே இதுல மட்டும் லைஃப் இன்சூரன்ஸ். ஆமாங்க, கிராப் இன்சூரன்ஸ் எல்லாமே இதுல மட்டும் லைஃப் அப்படின்றதுதான் வருங்க. சரிங்க. அதர் தென் இப்ப பாருங்க, லைஃப் அஷூரன்ஸ் கொடுத்துட்டா, மெடிக்கல்ங்கிறது இந்த கேட்டகரியில் வருமா, இந்த கேட்டகரியில வருமா? சார் எல்ஐசில வராதுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஜெனரல் எல்ஐசில வராதுங்க சார். மெடிக்ளைம் இன்சூரன்ஸ், மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் இது எல்லாமே பாருங்க. நீங்க அதர் தேன் லைஃப் இன்சூரன்ஸ், அதர் தேன் லைஃப் இன்சூரன்ஸ், ஆல் அதர் இன்சூரன்ஸ் கால்ட் எஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? அதுக்கான காப்பீடு 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குங்க. 11ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்கு. ரைட்? 11th இருக்கு. வேற எங்கேயும் போக வேண்டாம். லைஃப் இன்சூரன்ஸ், ஆல் அதர் லைஃப் இன்சூரன்ஸை தாண்டி நம்ம ஆயுளுக்காக கொடுக்கப்படக்கூடிய காப்பீடு தவிர மற்ற அனைத்து காப்பீடுகளும் என்னவாக இருக்கும் அப்படின்னா பொது காப்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்றான். இதுலதான் உங்களுக்கு எல்ஐசி வரான் இல்லைங்களா? இதுல உங்களுக்கு எல்ஐசி வந்துடுறான். இதுல ஜிஐசின்னு வரா, ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துடுறான்.
அவ்வளவுதாங்க. இந்த 2 பப்ளிக் செக்டர் இப்படி பிரிங்க, எல்ஐசி, ஜிஐசி. அதுக்கப்புறம் நீங்க மாத்தி மாத்தி போட்டுட்டு போங்க. பிரைவேட் செக்டர் யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம் போட்டுக்கோங்க. அப்போ ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஜிஐசிக்குள்ள தான் மெடிக்ளைம் வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெடிக்கல் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே நமக்கு எதுக்குள்ளதான் வருதுங்க, இதுல தான் வருது. அப்போ இது பாருங்க, ஒரு ஜென்ரலான ஒரு அழகான கொஸ்டின். இது வந்து ஜென்ரலான ஒரு அழகான கொஸ்டின். அளவு போல நமக்கு எதெல்லாம் இழுத்துட்டு வருதுன்னு பாருங்க. அங்க இருக்கக்கூடிய காப்பீடு நமக்கு சப்ஜெக்டே இல்லைனாலும் இழுத்துட்டு வருது பாருங்க. 11ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்குங்க. லைஃப் இன்சூரன்ஸ் ஆர் ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். லைஃப் இன்சூரன்ஸோ அல்லது ஜெனரல் இன்சூரன்ஸோங்கிறது தவறு. லைஃப் இன்சூரன்ஸ்ல நமக்கு என்ன ப்ரொவைட் பண்றது இல்லைங்க, அதர் தேன் ஜெனரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. இது வந்து நம்மளுடைய மருத்துவ காப்பீடுங்க. அப்படித்தான் நீங்க சொல்லுவீங்க. இது வந்து மருத்துவ காப்பீடு. மருத்துவ காப்பீடு இதுல வரக்கூடாது. இது இந்த இந்த கொஸ்டின் உங்களுக்கு நல்லா புரியுதுங்களா? ஓகே, ஃபைன். அடுத்தது பேமெண்ட் ஃபார் இன்சூரன்ஸ் பிரீமியம் அண்டர் செக்ஷன் 80D. பேமெண்ட் ஃபார் இன்சூரன்ஸ் பிரீமியம் சுட் பி பெய்டு. இது ஒரே கொஸ்டின் பாருங்க, எப்படி வளைச்சு வராங்கன்னு பாருங்க. இப்படிதான் நம்மளுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஆர்பி கொஸ்டின், அடுத்த டிஆர்பி கொஸ்டின் அதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல வருங்க. ஆனா வந்து அதனுடைய ரிலேஷன் இல்லாம வருங்க. இப்படிதான் எடுக்கிறானுங்க ஒவ்வொரு வாட்டியினுடைய கொஸ்டின்ஸை பாத்தீங்கன்னா அது. அதனாலதான் இப்போ நம்மளோட மெட்டீரியல் நீங்க ரீட் பண்றப்ப தெரியும். நடுவுல ஒரு டாபிக் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டாபிக் கீழே பாத்தீங்கன்னா நம்ம வந்து அது ரிலேட்டடான ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அப்படி கொடுக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா அது என்ன எஃபோர்ட் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை இதுக்குள்ளதான் அந்த கொஸ்டின் சுத்துது அப்படின்றது இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரீசெண்டா அப்டேட் பண்ணோம். மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட் அப்டேட் பண்றப்போ அதுக்குள்ள அவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குங்க. இப்படிதான் நம்ம ஒவ்வொன்றையும் அதுக்குள்ள சிலபஸ் விட்டு தாண்டாதீங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை விட்டு தாண்டி போகாதீங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கூல் புக் விட்டு ஃபர்ஸ்ட் எங்கேயுமே போய் வேற எந்த ரீடிங் மெட்டீரியலும் படிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை படிச்சிருங்க. அதுல இருக்கக்கூடியதை நீங்க நல்லா தரவாக்கிடுங்க. அதுக்கு அடுத்தது 3rd வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட். நீங்க எந்த யூனிட் எந்த சென்டருடைய மெட்டீரியல் படிச்சாலும் சரி அந்த சென்டருடைய மெட்டீரியலை கம்பாரிசன்ல வச்சு படிங்க. நாட் ஓன்லி ஃபார் மீ, எவ்ரிதிங் நீங்க யாரு வேணாலும் வச்சு படிங்க. 3rd இம்பார்ட்டன்ட், 5th ஒன் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் புக்கு, ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கை படிங்க. நல்ல புத்தகங்களா எடுத்து படிங்க. அதுல உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு சில புத்தகங்கள் நம்மளை குழப்பி சொதப்பி தவறான ஆன்சர்களை கொடுத்து வச்சிருவாங்க. அந்த மாதிரி இதை எடுத்துக்காதீங்க. நல்ல ஸ்டாண்டர்டான புக்ஸை படிங்க. அதுக்கும் கூட அதுல இருந்து தான் உங்களுக்கு வரும். ரெஃபரன்ஸ் படிக்கிற அளவுக்குலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் வெரி லக்கிங்க. ஓகே, இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் அதை போய் உள்ள அதாவது இப்போ இந்த ஸ்டேஜ்ல இப்போ எக்ஸாம் எல்லாம் வரப்ப நம்ம அதுக்கெல்லாம் போகக்கூடாதுங்க. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையை குடைஞ்சு எலிய பிடிக்கிற கதைங்க. நீங்க ஒரு கேள்விக்காக உள்ள போயிட்டு அந்த எலியை பிடிச்சிட்டு வருவீங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 3-4 யூனிட் படிக்க முடியாதுங்க. அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க. இப்ப நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பார்த்துட்டு அந்த அடுத்தடுத்த யூனிட் கவரேஜ்ல வந்துகிட்டே இருக்கு. இதுல இல்லைனாலும் இன்னொரு இடத்துல நம்மளோட ஆன்சரை பிடிக்கணும் அப்படின்றதா வரணும். மேலோட்டமாவும் இருக்கணும், ஸ்ட்ரக்சராகவும் படிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். The payment for insurance premium under section 80D should be paid. எப்படி பே பண்ணணும்? கேஷா பே பண்ணணும். மோட் ஆஃப் அதர் தேன் கேஷ், அதாவது கேஷா பே பண்ணக்கூடாது. அதர் தேன் கேஷ் இல்லாம எனி மோடல பே பண்ணணும். கேஷ் பை செக், நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம எடுத்துக்கிறப்போ என்ன இதை எடுத்துக்கணும்? நீ இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் வந்துருச்சுங்க. எனி மோடு, ஆனா ஆரம்பத்துல வந்து கொடுத்தானுங்க. அதாவது எனி மோடு அதர் தேன் கேஷ் இல்லாம செலுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க. ஆரம்பத்துல வந்து இருந்துச்சு, இப்பெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்போ அதையும் நீங்க பாத்துக்கணும். இதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆரம்பத்துல கொடுக்குறப்போ கேஷா நீங்க செலுத்தக்கூடாது. அதுக்கு வந்து எனி மோடுங்கிறது கரெக்ட். அதர் தேன் கேஷ், அது அதாவது கேஷ் இல்லாமையும் இருக்கலாம் அப்படின்றது அர்த்தம். கேஷ் இல்லாமையும் இருக்கலாம் அப்படின்றது அதனுடைய பொருள். ஆமாமா, இதுக்கு வந்து ஆமாமா, அதாவது கேஷ் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேரு இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு தான் நீங்க எழுதணும். கேஷ் இல்லாமலும் இருக்கலாம், நீங்க செலுத்தலாம் அப்படின்றது அது பொருள், இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்றது பொருள். அதர் தேன் வார்த்தை இருக்கு பாருங்க, அதர் தேன் கேஷ். எனி மோடு எந்த வழியா இருந்தா சரி அதர் தேன் கேஷ் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு.
the quantum of deduction allowed under section 80D. ஒரே இதை அப்படியே பிரிச்சுக்கிட்டே போறாங்க. 80C எவ்வளவு டிடக்ஷன்ஸ் நமக்கு மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுல இப்போ ரீசெண்ட் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா 25,000, அடுத்தா பார்த்தீங்க அப்படின்ட்டா 50,000. இது வந்து பழைய கொஸ்டின் 2015-16 அசஸ்மெண்ட் இயர்ல இதை எடுத்திருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல்லையும் நம்ம கொடுத்துருப்போம். 25,000 வந்து இண்டிவிஜுவல் அண்ட் HUF இப்படி எழுதி பழகணும். இண்டிவிஜுவல் அண்ட் HUF. அடுத்தா பார்த்தீங்க அப்படின்ட்டா நம்மளுடைய அதர் சீனியர் சிட்டிசன் இல்லைங்களா? சீனியர் சிட்டிசனுக்கு அப்படியே டபுள், அவங்களுக்கு அப்படியே டபுள் 50,000. 50,000 இது வந்து சீனியர் சிட்டிசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுலயும் இண்டிவிஜுவல் HUF கேட்டகரி தான், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்ட்டா இதுல வந்து இந்த 4 ஆன்சர் பொருந்தாது. இந்த 4 ஆன்சர் வந்து இங்க பொருந்தாது. நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை விட்டுட்டு இந்த ஆன்சரை மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷனை விட்டுட்டு ஆன்சர் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்குள்ள இவ்வளவு கேள்விகள் கேட்க முடியும் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. இவ்வளவு கொஸ்டின்ஸும் வந்து நம்மளால கேட்க முடியும் அப்படின்றதான். ஒவ்வொரு கேள்வியும் பாக்குறப்போ அது வந்து நமக்கு கேட்கப்படும், நமக்கு எக்ஸாம்ல வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு படிங்க. அப்பதான் உங்களுக்கான நல்ல கொஸ்டின்ஸா அங்க இடத்துல ரெகனைஸ் பண்ண முடியும். கேள்விகளை தான் வந்து ரெகனைஸ் பண்ணணும். அந்த 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லப்படுறது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், சினிமா தியேட்டருக்குள்ள 3 மணி நேரம் முழுசா உட்காந்த மாதிரி இருக்குங்க. ஒரு நல்ல அழகான படம் பார்த்த மாதிரி இருக்கும். அப்படி ப்ரிப்பரேஷனோட போனீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஃபார் என் எம்ப்ளாயி இப்படிதான் ஒவ்வொன்னா பிரிச்சு படிக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணணும். அதனால இனிமேல் வரக்கூடிய டெஸ்ட் இப்பயே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் எழுதுறப்போ ஒரு கீழே நமக்கு ஒரு ரஃப் பேப்பர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரஃப் ஒர்க்குக்கு நீங்க சீட் வாங்கிக்கலாம், அதுல எல்லாம் குறிச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ டெஸ்ட்டே நம்ம அட்டன் பண்றோம் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி தான் அட்டன் பண்ணணும். டெஸ்ட் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு சின்சியாரிட்டி கொடுங்க. ஒரு 2 ஹவர்ஸுங்கிறத அந்த 2 ஹவர்ஸா அட்டன் பண்ணுங்க. சிறுக நம்ம போயிட்டே இருக்கலாங்க. ஃபார் என் எம்ப்ளாயி இன் ரெசிப்ட் ஆஃப் ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ் ஃபார் த 3 children அப்படின்றான். இந்த இடத்துல பாருங்க, இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். 3 children the maximum annual allowance exempted under section 10 of 14 அப்படின்றான். இதுல 2 கொஸ்டின் நமக்கு இருக்கு. இதுவும் இருக்கு. 10 of 14ங்கிறது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். 10 செக்ஷன் இல்லைங்களா? 10ங்கிறது நமக்கு எக்ஸம்ட் இல்லைங்களா? 10ங்கிறது எக்ஸம்ட். அதுல 14 அப்படின்றது எதை பத்தி பேசுதுங்க? ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பத்தி தான் பேசும். அலவன்சஸ் யூட்டிலைஸ்டு மீட் தான் 14ங்கிறது என்ன பேசுது? இது வந்து வேறது இருக்கு உங்களுக்கு. allowances to meet utilized for the business expenses அப்படின்றது இருக்கு. official business expenses-ங்கிறது இது வந்து for an employee தான் கொடுத்திருக்காங்க. இது வந்து எம்ப்ளாயி தான். எம்ப்ளாயினுடைய ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ் ஃபார் ஹிஸ் 3 children எடுத்துக்கலாம். the maximum annual allowance அப்படின்றது ஓகே. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவுங்க, எத்தனை சில்ட்ரனுக்கு அலௌட் இருக்குங்க? அதுல 2 childrenக்கு ஹாஸ்டல். இது வந்து சேலரி கெட்ஸ்ல நம்ம பார்க்கணும் இல்லைங்க? சேலரியில பாக்குறீங்க, அதுல தானே பாக்குறீங்க? சேலரியில பாக்குறீங்க. சேலரியில என்ன அதுங்க? அலவன்சஸ், படிகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? படிகள். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அலவன்ஸ்ங்கிறதுக்கு பேரு படிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே வந்து பார்சியலா ஃபுல்லியா, இதுதான் நீங்க ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம். எஜுகேஷன் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது பார்சியலி, ஹாஸ்டல் அலவன்ஸ் அப்படின்னு சொல்றதும் பார்சியலி தான். இப்படிதான் பார்க்கணும். எஜுகேஷன் எக்ஸம்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பார்சியலி டாக்ஸபிள். இது வந்து பார்சியலி டாக்ஸபிள். ஓகே, அந்த இடத்துக்கு எடுக்கிறப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத நல்லா பார்த்துக்கணும். பார்சியலி அப்படின்னு வரப்போ நம்ம அதுக்கு எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த பார்சியலி வரப்போ எதெல்லாம் வந்து சேலரி அப்படின்னு எடுத்துக்குவோம் அப்படின்றதையும் நீங்க பார்த்துக்கணும். ஒரு சில இடத்துல இந்த என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் எல்லாம் வருங்க, அதெல்லாமே வந்து கிளாரிட்டியா கொடுத்துருப்போம் நம்ம, அதெல்லாமே நீங்க பார்த்துக்கணும். இதுல வந்து எவ்வளவுங்க? 2 children, ஒரு சில்ட்ரனுக்கு எவ்வளவுங்க? 300 monthly 300 ஒரு சில்ட்ரனுக்கு 300, 2 children அதே மாதிரி 12 மாசம், 3 12 36 72, இது 7200. இப்படிதான் நமக்கு கொடுப்பாங்க. அப்ப 7200 தான் வரும்.
இப்போ இன்கேஸ் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இந்த இடத்துல 3 சில்ட்ரனுக்கு பே பண்ணியிருப்பாருங்க. 3 சில்ட்ரனுக்கு பே பண்ணியிருப்பாரு. 3 சில்ட்ரனுக்கு பே பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா 3 இன்ட்டு 300 இன்ட்டு 12 3 12 36 108 அதாவது 10,800 ரூபாய் பே பண்ணியிருக்காருன்னு பாருங்க. இப்போ இப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 10,800 ரூபாய்னு அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா பே பண்ண அமௌண்ட்டை வந்து அவரு 10,800 ரூபாய் பே பண்ணதாக கொடுத்துட்டாங்க. இங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸபிள் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கேட்பாங்க. டாக்ஸபிள் அலவன்ஸ் அப்படின்னா எக்ஸம்ட்ட கழிச்சது போக மிச்சம் இருக்கிறது தான் டாக்ஸபிள். நல்லா புரியுதான்னு பாருங்க. 10,800 ரூபா அவன் பே பண்ணியிருக்கான். அவனுக்கு எலிஜிபிளா எவ்வளவு இருக்கு? 2 சில்ட்ரனுக்கு அவன் கழிச்சுக்கலாங்க. அப்போ 2 சில்ட்ரனுக்கு 7,200 ரூபாய் கழிச்சிங்கன்னா மிச்சம் இருக்கிறது டாக்ஸபிள் அலவன்ஸ் அப்படின்னு அர்த்தம். காரணம் என்ன? பார்சியலி டாக்ஸபிள் அலவன்ஸ் இது இல்லைங்களா? இதுல பாதி எக்ஸம்டடாக இருக்கும், பாதி டாக்ஸபிளாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்றப்போ 10,000 ரூபாய் செலுத்தினதா கொடுத்துருந்தாங்கன்னா ஆக்சுவல் எக்ஸம்டட் வந்து 7,200 ரூபாய் இவருக்கு எடுத்துக்கலாம். அப்போ 10,000 இருந்து 7,200 அப்படின்றத கழிச்சு பாருங்க. 2,800 வந்து டாக்ஸபிளாக இருக்கும் அப்படின்றத. இன்கேஸ் மேல ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுது. இதை தாண்டி மேல இருக்கிற அமௌண்ட் எல்லாமே வந்து 7,200 தாண்டி மேல இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா டாக்ஸபிளாக இருக்கும். ஏன்னா நம்மளை குழப்பறதுக்காக இந்த பாருங்க 3 சில்ட்ரன் அப்படின்னு போறப்ப 10,800 இவங்க ஆன்சர்லயே கொடுத்துருக்கான் பாருங்க. நம்ம மாத்தி போட்டுருவோம். நமக்கு 2 சில்ட்ரனுக்கு தான் அலௌடுங்க. கேள்வியை நல்லா புரிஞ்சு பார்க்கணும். டாக்ஸபிள் கேட்கறாங்களா, மேக்சிமம் அமௌண்ட் கேட்கறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். எஜுகேஷன் செஸ் இஸ் லெவியபிள் இன் கேஸ் ஆஃப். சார் இந்த क्वेश्चनலயே டாக்ஸபிள் இன்கம் கேட்டா 3,600 வரும் சார். இந்த क्वेश्चनலயே 48லயும் டாக்ஸபிள் எப்படிங்க வரும்? இல்ல சார், இது எக்ஸாம்டட் போக டாக்ஸபிள் எவ்வளவுன்னு கேட்டா 3,600 வரும். கரெக்ட். அதாவது 3 சில்ட்ரனுக்கு இவன் பே பண்ணது பாத்தீங்கன்னா 10,800 ரூபாய் வருங்க இல்லீங்களா? அதுல எக்ஸாம்டட் போக பேலன்ஸ் 3 சில்ட்ரனுக்கு 10,800 ரூபாய் வரும். அப்ப 2 சில்ட்ரனுக்கு எக்ஸாம்ட் பண்ணிக்கலாம். 2 சில்ட்ரனுக்கு எக்ஸாம்ட் பண்ணீங்க அப்படின்னா 7,200 எக்ஸாம்ட் பண்ணீங்கன்னா 3,600. இது வந்து டாக்ஸபிள். இது வந்து ஆக்சுவலி பெய்டு, அவன் பே பண்ணது. இது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸம்ட், இது வந்து எக்ஸம்ட், இது வந்து டாக்ஸபிள். இப்படி எடுத்துக்கணும். கரெக்ட்டுங்க, சூப்பருங்க. இந்த ஒரே क्वेश्चनல 3 क्वेश्चन கேக்குற மாதிரி இருக்குது சார். 3 क्वेश्चन கேக்குற மாதிரி இல்ல, 3 ஆன்சர் இருக்கு. 3 ஆன்சர் டெஃபினட்டா இருக்குங்க. அப்படி வந்து கேட்க முடியும் அப்படின்றத நம்ம நல்லா பார்த்துக்கணும். இது பார்சியலி டாக்ஸபிள் அலவன்ஸ். இது வந்து இது தனியாவே கூட கேட்பாங்க, பார்சியலி டாக்ஸபிள் அலவன்ஸ் அப்படின்றது. இதுல இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்ட்டா இது இந்த கொஸ்டின் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கிற எல்லாமே பாத்தீங்க அப்படின்ட்டா பிஜி அதாவது எம்காம்கான அட்மிஷனுக்கான ஒரு யூனிவர்சிட்டியினுடைய இதுங்க அட்மிஷன் சீக்கிங்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுங்க. அதுல கேட்ட கொஸ்டின் நீங்க நல்லா பாத்துக்கணும். இதெல்லாம் ஏதோ பெரிய ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். பிஜி அட்மிஷனுக்கான ஸ்டாண்டர்டு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பிஜி முடிச்சுட்டு நம்ம எழுதுறாங்க எக்ஸாம் அப்படின்றப்போ நமக்கு கேட்கப்படும். தேங்க்யூ பார்த்து சார். இது சார் இதுல அனதர் 1 கொஸ்டின்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கு தேங்க்யூ சார். அடுத்தது 49 பாருங்க. இப்படிதான் நம்ம யோசிக்கணுங்க, இப்படிதான் யோசிக்கணும். இப்படி யோசிக்க நமக்கு நிறைய கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். அடுத்து எஜுகேஷன் செஸ் இஸ் லெவியபிள் இன் கேஸ் ஆஃப். எஜுகேஷன் செஸ் இது எதுல வருங்க? இது வந்து இப்போ இந்த நடைமுறையில இருக்கா செஸ் அப்படின்றது ஏதாவது இருக்கா? இல்ல சார், இல்ல. 4% இருக்கு சார். 4% கொடுக்குறாங்களா? எஜுகேஷன் செஸ்லாம் இப்ப எடுத்துட்டாங்க. அதுதாங்க நேத்து சொன்னோம். எடுத்துட்டாங்க. சர்ஜார்ஜ், எஜுகேஷன் செஸ் எல்லாமே தூக்கியாச்சுங்க. எல்லாமே வந்து கிடையாது. இந்த கேள்வி நமக்கு இப்ப கிடையாது. இன்கேஸ் ப்ரீவியஸ்ல ஒர்க் பண்ணிதான் அது எல்லாமே வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த செஸ் அப்படின்ற வேலை இன்கேஸ் இந்த கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்கு, ஒரு ப்ரீவியஸ்னுடைய வேல்யூ வந்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இது என்னவாக இருக்கும்? 49. இப்போ வந்து இது கிடையாது. இது இன்கேஸ் ஆக இருந்திருந்தா இது என்ன இருக்கும்? எஜுகேஷன் செஸ் பாத்தீங்கன்னா ஆல் அசசி, யாரு டாக்ஸ் பே பண்றாங்களோ எல்லாத்துக்குமே செஸ் வரும். இது இண்டிவிஜுவல் ஹெச்இஎஃப் கம்பெனி அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆல் அசசி, எல்லா அசசிக்குமே வந்து எஜுகேஷன் செஸ் கொடுத்திருந்தாங்க. அப்போ வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் எல்லாம் இதை வச்சுதான் கொடுப்பாங்க.
ரிசர்ச் கிராண்ட் கொடுக்கறது, காலேஜ்ல எல்லாம் ஒர்க் பண்றோம் இல்லைங்களா, ஐசிஎஸ்ஆர்ல ப்ராஜெக்ட் வாங்குறோம், யூஜிசியில் ப்ராஜெக்ட் வாங்குறோம், அதுல எல்லாம் ஃபண்ட் எப்படி கொடுக்குறானுங்க, இந்த செஸ்ஸை கலெக்ட் பண்ணி தான் நமக்கு வந்து ஃபண்டே கொடுக்குறானுங்க. அதெல்லாமே இப்போ எல்லாமே நிறைய நடைமுறை மாத்துனதுனால பார்த்தீங்க அப்படின்ட்டா எல்லாமே வந்து செப்பரேட் ஐடென்டிட்டியாக கொண்டு போயிட்டாங்க வித்தியாசம். இப்போ வந்து இந்த இது கிடையாதுங்க. அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும், எஜுகேஷன் செஸ்ஸுங்கிறதும் எஜுகேஷன் அதில் வந்து ஹையர் எஜுகேஷன் செஸ்ஸுன்னெலாம் இருக்கும். எஜுகேஷன் செஸ்ஸு, ஹையர் எஜுகேஷன் செஸ்ஸு இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஹையர் எஜுகேஷன் எஸ்ஹெச்இசின்னு போடுவோம். அடுத்தது சர்சார்ஜ். சர்சார்ஜ் அப்படின்னு டேக்ஸுக்கு மேலே ஒரு சார்ஜ், டேக்ஸினுடைய சீலிங் மேக்ஸிமம் சீலிங் வந்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே சர்சார்ஜ் போடுவோம், அதிகமாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கு. இது எல்லாமே இந்த மூணுமே கிடையாதுங்க. இப்போ in case of an individual and HU of education cess is leviable only when the total income of such assessee education cess in case of individual and HU of education cess is leviable only when total income of assessee such assessee ஓடது எஜுகேஷன் செஸ் எல்லாத்துக்குமே வருங்க. அதுக்கு வந்து இன்கம் லிமிட் அப்படின்றதெல்லாம் நமக்கு கிடையாது. இன்கம் லிமிட் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நோ இன்கம் லிமிட் எல்லாத்துக்குமே வரும். அனைத்து இன்கம் லெவலுக்குமே வரும். அனைத்து இன்கம் லெவலுக்குமே வரும். பழைய கொஸ்டினாக இருந்தாலுமே நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். இன்கம் லெவலுக்குமே வரும். ஆனா சர்சார்ஜ் அப்படின்றது இவங்களுக்கு மட்டும்தான் வரும். யாரு 10 லட்சம் ரூபாய்க்கு இன்கம் மேல போனாங்க அப்படின்னா, இவங்க இன்கம் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு மேல யாரு போறாங்களோ, இன்கம் வந்து ஜிடிஐ அப்படின்னு நம்ம சொல்றோங்களா, கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு மேல யாரு போறாங்களோ மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு சர்சார்ஜ் வரும். அவங்களுக்கு மட்டும்தான் சர்சார்ஜ் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இதுல 2,50,000 எக்ஸீட் ஆகுறவங்களுக்கு என்ன வருங்க, டாக்ஸ் வரும். புரியுதுங்களா? நல்லா புரியுதுங்க. இப்ப பாருங்க, இதுல வர ஒரு ஆப்ஷன்ல இவ்வளவு கொஸ்டின் இருக்கு பாருங்க. 2,50,000 ரூபாய்க்கு மேல இருக்கிறவங்களுக்கு டாக்ஸ் கண்டிப்பா வரும். அப்படின்னா என்னங்க, நீங்க அந்த லிமிட்டுக்கு வந்துடுறீங்கன்னு அர்த்தம். அந்த லிமிட்டுக்கு வந்துடுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து இந்த இடத்துல நமக்கு பொருள் வரும். மினிமம் லிமிட் 2,50,000 இப்ப நடைமுறை ஞாபகத்துல இருக்குங்களா? 2,50,000 வரை நில் டாக்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த டாக்ஸ் எவ்வளவு வருங்க, 10%, 20%ங்களா? 5%ங்க சார். வெரி குட் வெரி குட். அதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நில் டாக்ஸ், அடுத்தது 5%, அடுத்தது அப்புறம் 5%, அப்புறம் 20% ஹையஸ்ட் உங்களுக்கு ஆயிடும். அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க போயிட்டீங்க அப்படின்னா 20%ல வந்து நிப்பீங்க. பெரிய டாக்ஸா பே பண்ணுவாங்க. 20%. ஆமா ஆமா. இப்போ கவர்மெண்ட்லயே பாத்தீங்க அப்படின்ட்டா இந்த ஹெச்எம் லெவலு பிஜில நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள லேக்ஸ் கணக்கு மேல சம்பளம் வாங்குவாங்க. அவங்கள இந்த 20%ல கட்டுவாங்க. அப்படின்னா என்னங்க, மார்ச் மாசம் சம்பளமே போயிடுங்க. மார்ச் மாசம் சம்பளமே போயிடும். முன்னாடி அட்வான்ஸ் டேக்ஸும் பே பண்ணிருப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு நீங்க வந்து டொனேஷன் கொடுக்குற மாதிரி தான். இதெல்லாம் 20%ல வரும். அவங்க எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, எல்லா பணமும் போச்சு அப்படின்னு. பரவாயில்ல, நம்மள குறைவான இன்கம் வாங்கினால நிறைவா இருப்போம். கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் எல்லாம் நம்ம பே பண்ணிடலாங்க. சார் சொல்லுங்க சார், ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்கம்மா. சார் இந்த 20% அப்புறம் பிளஸ் 12,500 கொடுக்குறோம் இல்லைங்க சார், அப்ப அது என்னங்க சார்? அப்ப இதுக்கு இந்த 5% ஒர்க் பண்ணுப்பா, அதுதான் வந்து உனக்கு 12,500 வரும். அதாவது 0ல இருந்து 2,50,000 வரைக்கும் உனக்கு நில் டாக்ஸா. அடுத்தது இந்த 2,50,000 இருந்து எவ்வளவு வரைக்குங்க, எந்த லட்சம் வரைக்கும்? 5 lakh வரைக்கும் சார். 5 லட்சம். இது வரப்பதான் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த டாக்ஸ் நீங்க சேர்த்து தானே பே பண்ணணும். ஓ சரி சரி. இந்த 5%க்கு உண்டானது சேர்த்து தான் பே பண்ணணும். அப்படின்னா வாட் யூ மீன் பை 5,000? அதுல அப்ப 25% பண்ணுமா சார்? இல்லம்மா, 25% இல்ல. இந்த 5 லட்சத்துல இருந்து 2,50,000 ரூபாய் கழிச்சிருங்க. ஓகே சார். கழிச்சீங்கன்னா உங்களுக்கு 2,50,000 ரூபாய் இல்லையா, இந்த 5% போடணும். அது கூட 5 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய 5 லட்சத்துக்கு மேல் இருக்கக்கூடிய வருமானத்திற்கு 5 லட்சத்திற்கு மேல் இருக்கக்கூடிய வருமானத்துக்கு 20% நீங்க கால்குலேட் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த 5 லட்சம் வரைக்கும் இந்த பிட்வீன், அதுதான் இந்த 2 lakh பிட்வீன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த இடையில இருக்கக்கூடிய அந்த 2 lakh தான் 50,000. அப்ப இதுக்கு 5% போட்டு பாருங்க.
12,500 சார். 5 lakhக்கு மேல ஒரு 50,000 550 வாங்குறோம்னா 50,000க்கு 20%. 20%. இப்போ அப்ப பிளஸ் இந்த 12.5 அதுல ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கணும். இதுல வந்து 12,500 வந்துருச்சுங்களா பிளஸ். இப்போ ஆமா வந்து அவர் சொன்ன மாதிரி 5,50,000 ரூபாய் வந்து இன்கம் அப்படின்றத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ வந்து 2,50,000க்கு நில்லு 0. அப்போ அதை கழிச்சிருங்க. அப்போ அது அடுத்தது 2,50,000 இருந்து நம்ம என்ன 12.5 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு 5%. இதுக்கு தான் உங்களுக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 12,500. இதுதான் 12,500. அப்போ இதுல இருந்து 5 லட்சம் ரூபாய் கழிச்சு பாருங்க. இந்த 50,000 ரூபாய்க்கு நீங்க என்ன பண்ணணும்? 50,000க்கு 20%. 20% கால்குலேட் பண்ணணும். அப்போ 2 10ங்க 10. இதுக்கு 1000 ரூபாய். இது கம்மியா இருந்துச்சு 1000 ரூபாய் நீங்க பே பண்ணிட்டீங்க. அது இல்லாம 12,500 சேர்த்துக்கிறீங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய 12,500 எதுங்க? இந்த பிட்வீன் 5 லட்சம் வரைக்கும் இருக்கிறதுல 12,500. அப்போ 13,500 ரூபாய் நீங்க டாக்ஸ் லைபிலிட்டி. இதுக்கு பேரு டாக்ஸ் லைபிலிட்டிங்கறான். சம்பளம் எவ்வளவு வருங்க? 10 வருஷம் இருக்கிறவங்களுக்கு 10 வருஷத்துக்கு மேல சர்வீஸ் போயிட்டீங்க அப்படின்னா லாக்ஸ் நெருங்கிடும். அப்போ பாத்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு நெட் இன்கம் இருக்கும். அப்ப 10 லட்சம் ரூபாய்னு நீங்க ஆவரேஜ் வச்சீங்கன்னா கூட மேல 5 லட்சம் ரூபாய்க்கு 20% போட்டீங்கன்னா எவ்வளவு வருங்க சார்? 50,000க்கு 20% 10,000 வராதா சார்? 50,000 10,000 வரும் சார். 10,000 சாரி 20% 10,000 22,000 ஆமா. இங்க மேல ஒரு சைபர் அடிச்சிட்டோம். ஆமா மேல ஒரு சைபர் அடிச்சிட்டோம். அப்போ இது 10,000. அப்போ 12,500 சரி 22,500 அதான் சொல்லுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கடைசி மாசம்ல அவங்க லட்சம் ரூபாயே இழப்பாங்க. அததான் சொல்லுவாங்க. ரொம்ப ஐயோ டாக்ஸ் வந்துட்டா பயம் அப்படிமா. அதனால ஒண்ணும் கிடையாது. அதிகமா சம்பளம் வாங்கினா அதிகமா டாக்ஸ் கட்டுறோங்கிறது நல்ல விஷயம் தானே. எக்கனாமிக்கா நீங்க தான் ஸ்டெபிலிட்டி பண்ண போறீங்க, பேலன்ஸ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். எல்லாத்துலயுமே பொறுப்பு நமக்கு இருக்குங்க. அப்போ இதில் பாருங்க 3 விஷயமே இருக்குங்க. 2,50,000க்கு மேல போனா டாக்ஸ் வரும். எல்லா இன்கமுக்குமே டாக்ஸபிள் எந்த லிமிட் டாக்ஸ பே பண்ணாலும் 5 ரூபாய் நீங்க டாக்ஸ் வருது அப்படின்றத பே பண்ணீங்கனாலும் அதுக்கு நீங்க எஜுகேஷன் செஸ் நீங்க கொடுக்கணும். அதுதான் பிளஸ் எஜுகேஷன் செஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஜுகேஷன் செஸ் அப்படின்றது இருக்கும். 10 லட்சம் ரூபாய்க்கு மேல போனா உங்களுடைய ஜிடிஏ டோட்டல் இன்கம் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு மேல போனா சர்சார்ஜ் வரும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது ஆப்ஷன்லயே அவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு. சூப்பருங்க. அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க, ஒண்ணும் கிடையாதுங்க. த டோட்டல் இன்கம் டிஐ அப்படின்ற டோட்டல் இன்கம். வேற ஏதாவது டவுட்ஸ் அதுல ஏதாவது இருக்குங்களா? கேட்க வேண்டியது இருந்தாலும் கேட்கலாம். கூச்சப்பட்டுட்டு அப்படியே இருக்காதீங்க. ரிபேட் வந்துமா யாருக்கு ரிபேட் வருங்க? யாருக்கு ரிபேட் வரும்? 87A அவங்க கேக்குற क्वेश्चन வந்து கரெக்ட். யாருக்கு ரிபேட் வரும்? இண்டிவிஜுவல் ரெசிடென்ட். இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா 87A இதுல தான் வந்து ரிபேட் அப்படின்றது வருது. இப்போ நான் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்ட்டா அதாவது ஒரு 1 லட்சம் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அதாவது 5 lakhs வரைக்கும் எடுத்துக்கலாங்க. அதாவது 2,50,000 ரூபாய் நம்மளோட இன்கம் வந்தா டாக்ஸ் நமக்கு வரும். இது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேவிங்ஸ் வந்து எவ்வளவு வரைக்கும் நம்ம காட்டிக்கலாங்க? 1,50,000 ரூபாய் வரைக்கும் சேவிங்ஸை காட்டிக்கலாம். 80C to 80G வரைக்கும் நம்ம எல்லாம் இருக்கக்கூடியது காட்டிக்கலாம். அப்போ அரௌண்ட் உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? 4 lakhs ஆச்சுங்களா? உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் எல்லாம் காட்டுறீங்க அப்படின்னா 4 lakhs. இதுக்கப்புறம் நம்ம பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 5 lakhs வரைக்கும் வரப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்ட்டா 5 lakhs வரைக்கும் வரப்போ நமக்கு பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் வந்து வரும். டாக்ஸ் லைபிலிட்டியில நம்ம இருப்போம். இந்த ரேஞ்ச் வரப்போ டாக்ஸ் லைபிலிட்டியில நம்ம இருப்போம். அப்போ வந்து இதுக்கு உள்ள வராங்க இல்லைங்களா? இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு உள்ள வரவங்களுக்கு தான் நமக்கு வந்து ரிபேட் அப்படின்றத ரிபேட் உண்டு. இவங்களுக்கு தான் வந்து ரிபேட். இதுக்கு உள்ள வரக்கூடிய அதாவது சிறிய வரி செலுத்துவோர் அப்படின்றதான் பாக்குறாங்க. சிறிய வரி செலுத்துவோருக்கு தான் ரிபேட் அலோவ் பண்றான். அப்போ இப்ப இருக்கக்கூடிய ரிபேட் அளவு பாத்தீங்க அப்படின்னா 12,500 ரூபாய். அப்ப இது எதனோட வேல்யூ கொடுக்குறானுங்க? இந்த 5 லட்சத்தை அதாவது 5% வேல்யூவா அப்படியே கொடுத்துட்றான் உங்களுக்கு ரிபேட்டா.
இதுக்கு முன்னாடி எவ்வளவுதான் இருந்துச்சுங்க? 2500 ரூபாய் தான் இருந்ததுங்க பழசு. இப்போ 10,000 ரூபாய் சேர்த்து கொடுக்குறான் ரிபேட்டுக்கு. அப்போ வந்து 5% 10% எல்லாம் இருந்துச்சு. அதை தூக்கிட்டு இப்போ 20% கொண்டு போயிட்டாங்க. அப்ப ஹையஸ்ட் பே பண்றவங்க அதிகமான டாக்ஸ் பே பண்ணுவாங்க, குறைவான டாக்ஸ் பே பண்றவங்க பேவே பண்ண மாட்டாங்க, ரிபேட்லயே கழிச்சுக்கலாம். நீங்க உள்ள வந்ததையும் உங்களோட சேலரி பேண்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரிபேட் உங்களுக்கு அலௌடா இருக்கும். நீங்க வரக்கூடிய சேலரி பேண்ட் பாத்தீங்கன்னா 48,000 ரூபாய் வரும். 48,000 ரூபாய் பிஜி ஸ்டாண்டர்டுக்கு சேலரிங்க. அதனோட ரேஞ்சில் வரப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரிபேட்ல வந்து உங்களோட இது கழிஞ்சிரும். அதனால பாத்தீங்கன்னா ஒரு சில வருடங்களுக்கு நீங்க வரமாட்டீங்க. எது வரமாட்டீங்க? டாக்ஸ்ல வரமாட்டீங்க. நான் சொல்றது கிராஸ் டோட்டல் இன்கம். அதுல சேவிங்ஸ் எல்லாம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா கழிஞ்சுக்கிட்டே இருக்கும். பிஎஃப் பிடிக்கிறது, அதாவது இப்போ நம்மளோட கான்ட்ரிபியூஷன் எதுக்கெல்லாம் நம்ம கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறோமோ அதெல்லாம் சேவிங்ஸா ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். எல்லாமே அதுக்குள்ள செட்டில் ஆகி உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? ரிபேட்ல கழிஞ்சு உங்களுக்கு வந்து டாக்ஸை நீங்க பே பண்ண மாட்டீங்க ஒரு ஃபியூ இயர்ஸ்ல. 48,000 ரூபாய் சம்பளங்க. அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும். தூக்கமே வரக்கூடாதுங்க. லாட்டரி சீட்டோட இது மோசமா இருக்கணும். லாட்டரி சீட் வாங்குறவன் அடுத்த நாள் ரிசல்ட் வரைக்கும் இருப்பான் இல்லைங்களா? அது மாதிரி நாம என்ன பண்ணணுங்க? 48,000 ரூபாய் மாசம் மாசம் நமக்கு லாட்டரியில வருது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு எத்தனை நாள் தூங்காம படிக்கணும்னு பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அது இல்லாம உங்களுக்கு என்ன வருங்க? 48,000 ரூபாய் வந்துருச்சுக்கு அப்புறம் ஒவ்வொரு இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு 3% இன்கிரிமெண்ட்டுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு பேசிக்ல 3% இன்கிரிமெண்ட் ஆகும். பேசிக் இன்கிரிமெண்ட் ஆகுதுன்னா ஹெச்ஆர்ஏ இன்கிரிமெண்ட் ஆகும். அதனுடைய ஆல் அலவன்சஸ் எல்லாமே இன்கிரிமெண்ட் ஆகும். அப்படி பார்க்கணும். டிஏ உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்ட்டா அது வந்து பேசிக்லயே உங்களுக்கு அதிகமாகும். பேசிக்கே வந்து உங்களுக்கு அதிகமாகும். அப்போ ஒரு டிஏ அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 3,000 ரூபாய் 3,500 ரூபாய் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட சேலரி வந்து பேசிக்கா ஏறிடும். பேசிக் ஏறுறப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரக்சருமே ஏறும். அப்போ ஒரு எஃபெக்டா பாத்தீங்க அப்படின்னா 4,000 ரூபாய் எஃபெக்ட் இருக்கும். டிஏவில் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா 4,000. அதுதான் சாலிடா பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 6,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் அதிகமாயிட்டே இருக்கு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டே படிக்கணுங்க. ஆசைப்படுங்க, தப்பே கிடையாது. அதுக்கான முயற்சி, அதுக்கான பயிற்சி எடுத்துக்கிட்டு ஆசைப்படணும். அவ்வளவுதாங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆயிடலாங்க. நல்லா படிங்க. ஊரே தூங்கிட்டு இருக்கு. நிறைய பேர் படிக்கிறது, நாமளே படிக்கிறது எவ்வளவு நாளா விட்டோம் இல்லைங்களா? திடீர்னு டேட் அனௌன்ஸ் பண்ணுங்காட்டி நாமளே படிக்கிறது இல்லை. அப்போ அதே மாதிரியே லெத்தார்ஜிக்கா எல்லா நாட்களும் இருக்கக்கூடாது. இப்படி நினைச்சு பாருங்க. 9ஆம் தேதி உங்களுக்கு அப்ளிகேஷன் முடியுது, இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்றாங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் 10ஆம் தேதி ஹால் டிக்கெட் போட்டா என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான். அந்த 3 நாள் பதட்டத்திலேயே நமக்கு இதாகிப்படும். அந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்க. ஏன்னா வாய்ப்புகள் இருக்குங்க. பண்ணிட்டானா என்ன பண்ணுவீங்க? ஸ்டில் நவ் அவன் வந்து எந்த ஒரு ரெசல்யூஷனுமே எடுக்காம இருக்கிறான். 10ஆம் தேதி ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணி 11 12 உங்களை வந்து அனுப்புறான் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதனால நீங்க குறுகிய காலமே நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க தயாராயிடுங்க. அவ்வளவுதான். ஜெயிச்சிடலாங்க. ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுங்க. நாலேஜ் தான். இந்த நாலேஜ் வந்து நீங்க நல்லா எடுத்துனீங்கன்னா ஓடியாந்துடலாம். The total income of the assessing has been computed as